வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்னைக்கு இலை கொழுக்கட்டை கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தாங்க நம்ம இலை கொழுக்கட்டை. சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கு தேவையான பொருள்கள். இந்த இலை கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்தியானது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. இலையில் பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு 1.5 கப்பு தேங்காய் துருவல், இந்த அரை கப்புக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, 1 ஸ்பூன் சுக்கு பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் நெய். மேல் மாவுக்கு இதே கப்பால் 3 கப்பு தண்ணி, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இப்போ தண்ணியை கொதிக்க போட்டுருவோம். வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைய வச்சுப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன், கரைய வச்சுப்போம். இந்த பாசி பருப்பை நல்ல செவக்க வறுத்து எடுத்துப்போம். ஒரு பேனில் எடுத்து வச்சுருந்த பாசி பருப்பை போட்டு கைவிடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுதான் இந்த பூர்ணத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வறுப்பட்டதும் நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுப்போம். இங்கே மேல் மாவுக்கு 3 கப்பு தண்ணி, கொஞ்சம் உப்பு, நெய் போட்டு நல்ல சூடு கொதி வந்ததும் அதை எடுத்து அந்த பச்சரிசி மாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருவோம். இங்கே வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வடிகட்டிட்டு திருப்பியும் பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதையே ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு பாகெல்லாம் வராண்டா, கொஞ்சம் திக்காகணும், அவ்வளோதான். இது இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், ரவை மாதிரி. நம்ம வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவை எடுத்து நமக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சு வச்சுப்போம். இதோ நமக்கு இவ்வளோ கொழுக்கட்டை கிடச்சிருக்கு இந்த 2 கப்பு மாவுக்கு. இப்போ வெல்லம் நல்லா ஆறிடுச்சு. அதில் சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர், தேங்காய் துருவல், அப்புறம் பொடிச்சு வச்சுருந்த பாசி பருப்பு ரவை மாதிரி பொடிச்சோல்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை அடுப்பில் எல்லாம் வைக்கணும்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் அந்த பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தான் நம்ம வாழை இலையில் வச்சு தட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்குங்க. அதை குட்டி குட்டியாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இலையை எடுத்துட்டு ஒரு மேல் மாவு எடுத்துட்டு அதில் நெய் கொஞ்சம் தண்ணி அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பூரணம் வச்சு ஆஃபாக மடித்தோம்னா நமக்கு பூரண கொழுக்கட்டை சூப்பராக இலையில கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆஃபில் மடிச்சிட்டோம்னா நமக்கு இலை கொழுக்கட்டை சூப்பராக கிடச்சிட்டு. இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். சூடாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் கொதிக்குது. இப்போ எல்லாம் இலை கொழுக்கட்டையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். சாமிக்கு படைச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்துக்கு இலை கொழுக்கட்டை, சாதா கொழுக்கட்டை, பொரி உருண்டையெல்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.